அடுத்தது சனியுடைய இன்னொரு பார்வை 7ஆம் பார்வை வந்து உங்களுடைய லாபஸ்தானம் 11ஆம் இடத்தை பார்க்குது. ஸோ அந்த லாபஸ்தானத்தை சனி பார்த்தாச்சுன்னா என்ன அப்படின்னா, லாபங்கள் அதிகரிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதிகரிக்கும். அதே நேரத்தில் லாபம் ஈஸியாக கிடைக்காது, அதிகப்படியாக உழைப்பையும் போட்டாகும். ஏன்னா சனி வந்து உழைப்புக்கு காரக கிரகம். சனி வந்து டெஃபினட்டாக கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் கொடுக்கறது நீங்கள் எவ்வளோ உழைக்கணுமோ அந்த உழைப்பை உங்ககிட்ட வாங்கிட்டு தான் கொடுக்கும். சனி வந்து என்னன்னு பார்த்தாச்சுன்னா தொழிலாளிங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போனோம்னா முதல் நாளே சம்பளத்தை கொடுத்துருவாங்களா அப்படின்னா கிடையாது. 30 நாள் வேலை பார்க்கணும். ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்தாச்சுன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி கைக்கு பணம் வரும். ஸோ அப்போ வந்து முதல்ல அந்த சனி நம்மகிட்ட உழைப்பை வாங்கிட்டு அதுக்கப்புறமே தான் பணத்தை தரும். அதுதான் விஷயம். ஸோ அப்போ வந்து இந்த காலகட்டம், இந்த பஞ்சம சனி யாருக்கு ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னா, அதிகமாக உழைப்பு போடுறவங்க, அதிகமாக எஃபர்ட் போடுறவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ப்ரமோஷன், சேலரிக்கு அதெல்லாம் உங்களுடைய கம்பெனிலேயே கொடுப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, அதிகப்படியாக உழைப்பு போடுறீங்க, ஆனால் பெருசாக சேல்ஸ் ஆக மாட்டேங்குது, நம்ம நல்ல ப்ராடக்ட் தான் விற்கிறோம், ஆனால் வந்து மார்க்கெட்டில் பெருசாக போக மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுற ஜென்யூனான பர்சன்ஸ்க்கு ரொம்ப நல்ல காலகட்டம்.